இவளை கொஞ்சம் பாரு. சக்காலத்துக்கு நான் வந்தா மாட்டேன் அப்படியே சில்லுக்கு பழக்கம். ஓ டீ கடைக்கார மாமா, ஓ மாமா, அண்ணி, ஐயோ அண்ணி அண்ணி, ஏ அம்மாடி அம்மா, ஏ அம்மாடி அம்மா, அம்மாடி அம்மா. கொண்டவனை விட்டுட்டு கண்டவனோடு போற செய்யாதெல்லாம் செய்துட்டு நான் தான் நல்லவனு நடுக்க நீயே உயிரோடு இருக்கும்போது நீ இருக்கிற எப்போட போறது எப்போ எகடியே அப்பவே நான் சொன்னேன்டா அப்பாடி இவங்க 2 பேரும் கேட்க யாரு இவங்க 2 பேரும் என்ன எப்படி அடிக்கிறாங்க பாரு அப்பாடி நம்ம குடும்பத்தை கெடுக்குவதை விட இவங்க 2 பேரும் ஏன்னா அடிச்சு இந்த காலகத்துல துரத்திட்டாங்கடா பிச்சை எடுத்து போச்சு கிடக்குறாங்க. ஒரு விஜயபு நாட்டு இளவரசி ஒரு அமரபு நாட்டுக்கே மருமகள் எப்படி இருக்க வேண்டிய இந்த கோலத்தில் இருக்கிற என்ன நடந்ததம்மா? என்னது பாதி இந்த கொலகார இந்த சண்டால அவங்க நாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அதோ தெரியுமே அந்த காட்டுல இருக்குன்னு போய் எனக்கு வீட்டுக்கு வந்து தனியா போயிட்டாங்க. அப்படியா செஞ்சா வழி தெரியாத இவ்வளவு நாள் உன தேடிட்டு வர அந்த கொடியோட சும்மா விட்டு போனா வேற என்ன செய்யணும்? நகை நட்டுலாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு பணம் நகை நட்டு எங்க அப்பா தான் லாரி எங்க அப்பா அப்படி என்றால் அந்த கொடியோட சும்மா விடக்கூடாது, சரியான தண்டனை. தங்கை என்று குறுக்க வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். இனிமேல என் முகத்திலே நீ முழிக்காத. உனக்கு நான் அண்ணனும் கிடையாது, நீ என் தங்கச்சியும் கிடையாது. எப்பொழுது நான் செய்த தவறு அனைத்து உனக்கு தெரிந்து விட்டதோ இதன் பிறகு இந்த உலகத்தில் நான் வாழவே கூடாது, வாழவே கூடாது. இப்பொழுது நான் இந்த மாதிரி முட்டி சேர்த்துறேன். அண்ணி மீது பறக்காது. எதற்காக தெரியுமா? நான் கெட்டவன்,
அது மட்டும் கிடையாது, நான் செய்த தவறை என்னுடைய தந்தையிடத்தில் சொல்ல போய்தான். அது மட்டும் கிடையாது, நீங்கள் யார், நீங்கள் எப்படியாப்பட்டவர், இந்த நாட்டில் எப்படி வாழ வேண்டியவர்கள், அனைத்துக்கு காரணம் நான் தானே. என்னுடைய அண்ணனும் அண்ணியும் ஒன்றாக இருந்தது என்னுடைய தந்தையிடத்தில் மறைத்து, நீங்கள் 3 மாத கர்ப்பிணியாக இருப்பதை மறைத்து அனைத்து செய்தவள் நான். அது மட்டும் கிடையாது அண்ணி, என்னுடைய அண்ணனுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என்னுடைய தந்தையிடத்திலும் சொல்லாமல் என்னிடத்திலும் சொல்லாமல் இவ்வளவு நாள் வரைக்கும் சத்தியத்தையே காத்து வாழ்ந்தார். சத்தியத்தை காத்த உத்தமியே இருக்குமா? ஏன் கிளம்புறீங்கல்லாம்? நாடக கலா ரசிக பெருமக்களே, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் இலசை புதுசு எங்களது ஆரணி ஸ்ரீ கமலேஷ் நாடக மன்றத்தினரால் இந்த புனிதமான வேளையில் நாங்கள் நடத்திய நாடகத்தின் தலைப்பு சத்தியத்தை காத்த உத்தமி என்னும் நாடகம் சிறப்பாக நடைபெற்றது. நாங்கள் நடத்திய நாடகம் நல்லா இருந்துச்சா? சத்தமா சொல்லுங்க. நல்லா இருந்துச்சா? சோற ஒரு முறை கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாமே. என்ன எதிர்பார்க்கிறேன்? சத்தமா தட்டுங்க. நான் எதுக்காக கைத்தட்டு சொன்னேன்னாக்கா, நீங்க கொடுக்குற காசு பண்ண பெருசு கிடையாது. இந்த கைத்தட்டில் வந்து கோடி புண்ணியம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நாடக மன்றத்தை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் டிவி புகழ், வானொலி புகழ், நாடக கலை காவலர், ஆரணி மாநகரம் ஆரணி பழைய பஸ் நிலையம் எதிரில் வி. சிவா, அம்மு பார்த்திபன் இவர்களிடம் சென்றால் எங்களை போன்று இன்னும் 60 நாடக மன்றங்கள் சிறப்பான ஒரு ஒப்பந்தம் செய்து தரப்படும். நன்றி, வணக்கம்.